அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ஓடிடி தளங்கள் வந்ததுல இருந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், நம்மளுடைய இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார், டிஸ்னியில் இருந்து ஜியோ குமாரி, ஜியோ ஹாட்ஸ்டார், ஜி5 இந்த மாதிரி நிறைய ஓடிடி தளங்கள் வந்திருக்கு. ஸோ இதில் எக்கச்சக்கமான படங்கள் அப்படிங்கிறது ரிலீஸ் செய்யப்படுது. படங்கள், சீரியல்ஸ், கார்ட்டூன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது சினிமாவுக்கு போய் தியேட்டரில் போய் படம் பார்க்குற கூட்டத்தை விட வீட்டில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் அப்படியே ஒரு சீரியஸை பார்த்துக்கிட்டு சில் பண்ணக்கூடிய கேங் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே காலோட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம வெளியிலலாம் போய் இனிமேல் படம் பார்க்க தேவையில்லை. சொல்லப்போனால் விடாமுயற்சி படத்தையே நான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன்னா பாருங்களேன். ஏன்னா வெளியில் போக முடியல, அதனால் வீட்டில் உட்காந்து பார்த்தோம். அப்படி சமீபத்தில் நான் ஒரு வெப்சீரிஸ் பார்த்துருந்தேன். தமிழில் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் கதிர் நடிப்பில் வெளியான சுழல் 2 தி வார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிமிட்டட் சீரீஸ் அமேசான் பிரைமில் அது அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள். ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சுழல் 1 அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் செய்யப்படுது. இதே ஓடிடி தளத்தில் தான் அந்த படமும் ரிலீஸ் செய்யப்படுது. இதை புஷ்கர் மற்றும் காயத்ரி அப்படிங்கிற இருவர் சேர்ந்து எழுதிய ஒரு புத்தகத்தின் கதை, ஒரு புக்கு எழுதுறாங்க. அந்த கதையை மையமாக வச்சு 2 பேர் இந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த டைரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா மற்றும் சர்ஜுன் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் இந்த கதையை பேஸ் பண்ணி இந்த சுழல் 1 அப்படிங்கிற ஒரு படத்தை 2023 எடுத்து ரிலீஸ் செய்கிறாங்க. அமேசான் பிரைமில் இது ரிலீஸ் ஆகுது. இந்த சுழல் 1 மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெறுது. நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு படம். உட்காந்து நம்ம வீட்டில் நல்லா சில் பண்ணிட்டே நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வாங்குது. இதை தொடர்ச்சியாக கொண்டு இப்போ 2025 சுழல் 2 தி வார்டெக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் சீசன் 2 ரிலீஸ் செய்கிறாங்க. இந்த சீசன் 2க்கு 8 எபிசோட் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் பண்ணி வெளியிடுறாங்க. ஸோ இந்த 8 எபிசோடுடைய கதை என்ன, இந்த சுழல் 2 வார்டெக்ஸ்னுடைய கதை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் கதிர் நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. நல்ல பிரபலமான வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் நடிகராகத்தான் இருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கதாபாத்திரத்தின் பெயர் சர்க்கரை. இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி. அவங்க தான் இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர். ஐஸ்வர்யா ராஜேஷ், சொல்லப்போனால் ஹீரோயின் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ரோல். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நந்தினி அவர்கள் ஒரு கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை பண்ணது சம்பந்தமாக அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க. மகளிருக்கு தனி சிறை, ஆண்களுக்கு தனி சிறை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ ஜெயிலில் இருக்காங்க. தன்னுடைய தோழி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாலே அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஏன் அந்த கொலையை பண்ணான், ப்ளஸ் நந்தினியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சர்க்கரை சில முயற்சிகளை எடுக்கிறார். போலீஸ் இல்லையா, விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, இந்த கேஸை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைடில் இன்னொரு விஷயம் நடக்குது. இன்னும் 8 பெண்களை பற்றி ஒரு கேஸ், ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்கில் 8 பெண்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கேஸை பற்றின சில தகவல்கள் இவருக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே கதிர் அவர்கள், அதாவது சர்க்கரை அப்படிங்கிற அந்த கேரக்டர் ஆச்சரியமாக வர்றாரு. ஒரு கேஸில் எப்படி 8 பொண்ணுங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ஆராய ஆரம்பிக்கிறாரு. அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. இந்த படத்தில் இன்னொரு மெயின் கேரக்டர் இருக்கு. இவர் ஒரு அட்வொகேட். இந்த கேரக்டரினுடைய பேர் லால் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சப்ஜெக்டில், இந்த கதையில் அவர் ஒரு சமூக போராளி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தவறே பண்ணாமல் பல கிரைம் வழக்குகளை சிக்கக்கூடிய பெண்களை மீட்டு கொண்டு வர்றது, பாதிக்கப்பட்ட பெண்களை ஆதரவாக அவங்களுக்காக வாதாடி அவங்கள மீட்கிற மாதிரியான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சில பெண்களை இவர் மீட்டும் கொண்டு வர்றாரு. எதிர்பாராத விதமாக இவரும் ஒரு மர்மமான முறையில் சில பேரால் கொலை செய்யப்படுறார். ஸோ இந்த கொலையை பண்ணுறது யார், இந்த கொலையில் இந்த 8 பெண்களுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் இந்த படம் நகர். இந்த படத்தினுடைய இறுதி எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 பெண்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், நிறைய காட்சிகள் அதில் பார்க்க முடிஞ்சது. ஜெயிலில் பெண்கள் இருக்கக்கூடிய சிறை எப்படி இருக்கும், அதில் நிறைய ராவான காட்சிகள் எல்லாமே காட்டியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு ஒன்று வைரல் ஆச்சு. அந்த பாட்டு அபி அப்படிங்கிற ஒரு சிங்கர் பாடியிருந்தார். எனக்கு லைன் மறந்துட்டேன். அந்த பாட்டில் ஃபேமஸாக ஆடி நடனம் ஆடிய ஒரு பெண், அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறையா அவங்க ஒரு லெஸ்பியன் கேரக்டர்ஸ் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள ரொம்ப ராவான டைலாக் எல்லாமே நிறையா பேசியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஜெயில்னா இப்படி தான் இருக்கும் போல, பெண்கள் சிறைனா இப்படி தான் இருக்கும் போல. இப்போ ஆண்கள் சிறையில் நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. கே தொல்லை, செக்ஸ் டார்ச்சரு,
ஓரின சேர்க்கை டார்ச்சர் அப்படின்னு நிறைய சம்பவங்கள் அங்கே நடக்குது. சேம் அதே தான் பெண்கள் சிறையிலையும் நடக்குது அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் எல்லாமே இதில் காட்டியிருக்காங்க. ஸோ இறுதியாக அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை ஹீரோ காப்பாற்றுறாரா, ஐஸ்வர்யா ராஜேஷை காப்பாற்றுறாரா, இந்த கொலை ஏன் செய்யப்பட்டது, என்ன காரணம், இந்த 8 பெண்கள் யார், இவங்களுக்கும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், அந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், லால் அப்படிங்கிற அந்த அட்வொகேட்டை வந்து எப்படி கொலை செய்யப்பட்டார், இப்படி இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, இதுதான் வந்து கதை. சரிங்களா? சுழல் 1 அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சீசன் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோடில் எண்டில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கும். அதுலேயே சீசன் 1லேயே வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ளேயே இன்னொரு சப் ஸ்டோரி போகும். அது இன்னும் மக்களை வந்து யோசிக்க வைக்கும். படத்தில் வந்து நிறைய ட்ராவல் பண்ண வைக்கும், நிறைய நம்மளை யோசிக்க வைக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்குமோ, இது இப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய சிந்தனைகள் நமக்குள்ளே எழுப்போம். ஆனால் இந்த பார்ட் 2ல் அந்த மாதிரி எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை இந்த சப் ஸ்டோரி அந்த மாதிரி எந்த விதமான ஸ்டஃப்புமே இல்லை. சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 வந்து அந்த அளவுக்கு த்ரில்லராகவும் இல்லை. சீசன் 1 நல்லா இருக்கு, நல்ல ஒரு த்ரில்லரான மூவிப்பா அப்படின்ற ஒரு பேரை வாங்கச்சலையா. சீசன் 2 அந்த மாதிரி இல்லை. எழுதின இந்த புக்கு அடிப்படையில் தானே இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ எடுத்த புக்கு அடிப்படையில் இந்த படத்தை சீசன் 2 எடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் 5 எபிசோட் போதும். 5 எபிசோட் போதும் கிளியராக வந்து என்ன கதை அப்படிங்கிறத காட்டுவார். ரொம்ப குட்டி ஸ்டோரி தான். ஹீரோயின் கொலை ஏன் பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் அது 8 எபிசோடாக வந்து கொண்டு போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப லென்த்தியாக வந்து கொண்டு போயிட்டாங்க. இல்லை அது ஒரு படமாக ஒரு 2.5 மணி நேரம் படமாக எடுத்திருந்தா கூட இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சுருக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொடுத்துருக்க முடியும். பட் ஏன் 8 எபிசோடு எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த சுழல் 1 மற்றும் சுழல் 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை பேசுது. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெண்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சொசைட்டியில். அது செக்ஷுவல் டார்ச்சரில் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே டீப்பாக வந்து புஷ்கர் மற்றும் காயத்ரி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அந்த கதைக்கு வந்து ஓரளவுக்காச்சும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப டீப்பாக பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி இந்த சுழல் 2 வார்டெக்ஸ் வந்து பேசுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த வெப்சீரிஸை நான் இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்களும் பாருங்கள். பார்த்து இருந்தீங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள், உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக கூட சீர்காழியில் வந்து ஒரு சின்ன 3.5 வயசு குழந்தை, அந்த குழந்தையுடைய கண்ணில் நோண்டி இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு. பண்ணது யாருன்னு தெரில. சொந்த அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க போலீஸ். அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த பையன் முகத்தில் காரி துப்புனதுனால தான் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கான். பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது, பையன் மேலே மட்டும் தப்பு இல்லை, பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கலெக்டர் வந்து பேசி அவரை பணியிட மாற்றம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது ஒரு பக்கம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஆண்களுக்கு நிகராக ஆண்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதுக்கு நிகராக பெண்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் ஆண்களை முந்துறாங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்க முடியுது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் லீவுக்கு போயிருக்காங்க. போய் 4 பேரும் பெண்கள் விடிய குடிச்சு ஒரு பொண்ணு இங்கேருந்து கிளம்பி போன அந்த பொண்ணு தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போகாமல் தான் ஃப்ரெண்டு தனியாக வெளியில் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கே போயிட்டு விடிய ஓட்கா குடிச்சிருக்காங்க. குடிச்சதுல அந்த பொண்ணுக்கு நாக்கு வறண்டு செத்தே போயிடுச்சு குடிச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை தேடி பெண்கள் போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால யோசிக்க வைக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள். ஆண்கள் செய்வது தவறு அப்படின்னா நாங்களும் அதை போட்டு செய்வோம் அப்படிங்கிறது இல்லை சுதந்திரம். பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவன் பண்ணுறதை நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. அப்படி நினைக்கிறவங்களுடைய வருங்காலம் இப்படி தான் போய் முடியுது. குடிச்சு செத்த மாதிரி இப்படி தான் போய்
முடியுது. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க வந்து உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த செய்திகள் வந்து நான் இப்போ வாசித்ததுனால இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.